டியா டோஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். ஓ டியா, எனக்கு பயமாக இருக்கிறது. நம்மால் கேம்ப் சென்று அடைய முடியுமா? முடியும் டோஃபு, கவலைப்படாதே, நாம் சீக்கிரம் சென்று விடுவோம். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது. பொறு, இச்சமயத்திற்கு ஏற்ற ஒரு கதையை சொல்கிறேன். அது உன் மனதின் சிந்தனைகளை மாற்றும். கோல்டிலாக்ஸும் 3 கரடியும். ஒரு காலத்தில் கோல்டிலாக்ஸ் என்று சிறுவி இருந்தாள். அவளுக்கு பொன்னிறமான தலைமுடி இருந்தது. ஒரு காலை வேளையில் காட்டு வழியே நடந்த அவள் தன் பாதையை தவறினாள். அவள் ஒரு அழகான குடிசை பார்த்தாள். வாவ்! அவள் கதவை தட்டினாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அவள் உள்ளே சென்றாள். அந்த அழகான குடிசை 3 கரடிகளுக்கு சொந்தமானது. கோல்டிலாக்ஸுக்கு மிகவும் பசித்தது. அவள் மேஜையின் மேல் 3 கஞ்சி நிரம்பிய கிண்ணங்களை பார்த்தாள். முதலில் அவள் அப்பா கரடியின் பெரிய கிண்ணத்திலிருந்து ஒரு ஸ்பூன் கஞ்சி குடித்தாள். இந்த கஞ்சி மிகவும் சூடாக இருக்கு. அடுத்து அவள் அம்மா கரடியின் நடுத்தர கிண்ணத்திலிருந்து கஞ்சி குடித்தாள். இந்த கஞ்சியும் சூடாக இருக்கு. கடைசியாக அவள் குட்டி கரடியின் சின்ன கிண்ணத்திலிருந்து கஞ்சி குடித்தாள். இந்த கஞ்சி சரியாக இருக்கு. அவள் கஞ்சி முழுவதையும் சாப்பிட்டாள். கோல்டிலாக்ஸுக்கு களைப்பு வந்தது. ஒரு அறையில் 3 நாற்காலிகள் இருந்தது. இது ரொம்ப பெரிய நாற்காலி. இதுவும் பெரிய நாற்காலிதான். இதுதான் சரியான நாற்காலி. ஆனால் உட்கார்ந்ததில் நாற்காலி உடைந்தது. கோல்டிலாக்ஸுக்கு களைப்பு அதிகமாகி மாடிக்கு சென்றாள். அவள் ஒரு அறையில் 3 படுக்கைகளை பார்த்தாள். முதல் படுக்கை மேல் உட்கார்ந்து யோசித்தாள். இந்த படுக்கை மிகவும் கடுமையாக உள்ளது. இந்த படுக்கை மிகவும் மிருதுவாக உள்ளது. இந்த படுக்கை சரியாக உள்ளது. 3 கரடிகளும் வீட்டிற்கு வந்தன. என் கஞ்சியில் கொஞ்சம் குடித்தது யார்? அப்பா கரடி கேட்டது. என் கஞ்சியில் கொஞ்சம் குடித்தது யார்? அம்மா கரடி கேட்டது. என் கஞ்சியை முழுவதும் குடித்தது யார்? அதில் ஒன்றும் இல்லை. குட்டி கரடி அழுதது. என் நாற்காலியில் யார் உட்கார்ந்தது? அப்பா கரடி கத்தியது. என் நாற்காலியில் யார் உட்கார்ந்தது? அம்மா கரடி கத்தியது. என் நாற்காலியில் யாரு உட்கார்ந்து உடைத்தது? குட்டி கரடி அழுதது. அவை மாடிக்கு சென்று பார்த்தன. யார் என் படுக்கையில் படுத்தது? அப்பா கரடி கேட்டது. யார் என் படுக்கையில் படுத்தது? அம்மா கரடி கேட்டது. என் படுக்கையில் யாரு படுத்தது? அவள் இப்போவும் தூங்குகிறாள். குட்டி கரடி கூச்சலிட்டது. கோல்டிலாக்ஸ் தூக்கம் கலைந்து 3 கரடிகளை பார்த்தாள். அவள் மிகவும் பயந்து படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து காட்டில் ஓடினாள். பிறகு அவள் வரவே இல்லை. ஓ, கோல்டிலாக்ஸ்
கோல்டிலாக்ஸ் நம்மை போல் தனது பாதை மறந்து விட்டாளா? இல்லை டோஃபு, நாம் பாதை மறக்கவில்லை. இதோ பார், நமது கேம்ப் வந்து விட்டது. டியா, அந்த குரங்கை பார், நான் செய்வதை திரும்பி செய்கிறது. உண்மையாகவா? டியா, ஏன் சிரிக்கிறாய்? குரங்குகள் ஏன் இப்படி செய்கின்றன என்று சொல்கிறேன். குரங்குகளும் குல்லாய் வியாபாரியும். ஒரு சமயம் ஒரு குல்லாய் வியாபாரி குல்லாய்களை விற்க ஒரு கிராமம் சென்றான். குல்லாய் குல்லாய், 5 ரூபா குல்லாய், 10 ரூபா குல்லாய், குல்லாய் குல்லாய். அவன் ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான். அவன் தலையில் இருந்த கூடையில் சிவப்பு நிற குல்லாய்கள் இருந்தன. வெயிலின் கொடுமையால் அவன் களைப்படைந்தான். அதனால் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்க எண்ணினான். கூடையை மரத்தடியில் வைத்தான். நான் களைப்பாக இருக்கிறேன், சிறிது நேரம் தூங்க வேண்டும். அந்த மரத்தின் மேலே குரங்குகள் இருந்தன. அவை கீழே இறங்கி வந்தன. கூடையில் இருந்து எல்லா குல்லாய்களும் ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுக்கொண்டது. பிறகு அவை மரத்தின் மேலே ஏறி அமர்ந்தன. தூக்கத்திலிருந்து விழித்த வியாபாரி காலி கூடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அவன் எல்லா இடங்களிலும் குல்லாய்களை தேடினான். குரங்குகள் குல்லாய்களை அணிந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி கொண்டான். குரங்குகள் தான் செய்வதை திரும்பி செய்வதை பார்த்தான். அதனால் தான் அணிந்திருந்த குல்லாயை கயற்றி தரையில் வீசினான். அதை கண்ட குரங்குகளும் அப்படியே செய்தன. வியாபாரி குல்லாய்களை பொறுக்கி கூடையில் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக சென்றான். ஆகையால் டோஃபு, இது போன்ற சந்தர்ப்பங்களில் புத்திசாலித்தனமாய் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இக்கட்டான நேரத்தில் புத்திசாலித்தனம்தான் நமக்கு உதவும். புரிகிறது. டியா, இது என்னால் முடியாது. முயற்சி பண்ணு, உன்னால் முடியும்.
டியா, இதுவோ உயரம், நானோ குள்ளம். எப்படி என்னால் முடியும்? டோஃபு, கவனி, நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்கிறாயா? நிச்சயமாக. புளித்த திராட்சைகள். ஒரு சமயம் ஒரு காட்டில் நரி ஒன்று இருந்தது. அது உணவிற்காக காட்டெங்கும் சுற்றி அலைந்தது. நான் மிகவும் பசியாக உள்ளேன், எனக்கு உணவு வேண்டும். நரி ஒரு திராட்சை தோட்டத்து வழியே சென்றது. ஆனால் திராட்சைகள் பார்க்கவில்லை. எனக்கு ரொம்ப பசி, அந்த வட்டமான பொருள் என்னவென்றே தெரியவில்லை. சற்று முன்னோக்கி சென்று நரி நின்றது. திராட்சையின் மணத்தை நுகர்ந்தது. ஆஹா, இந்த தோட்டத்தில் நிறைய திராட்சைகள் உள்ளன. என் நாவில் ஜலம் ஊறுகிறது. நரி தோட்டத்தை நோக்கி ஓடியது. நரி திராட்சையை பறிக்க துள்ளியது. ஆனால் திராட்சைகள் மிக உயரத்தில் இருந்தன. பல முறை முயன்றும் முயற்சிகள் வீணாயின. மீண்டும் ஒரு முறை திராட்சைகளை தொட முயன்றது. ஆனால் முடியவில்லை. நான் மிகவும் களைப்பாக உள்ளேன். இந்த திராட்சைகள் மிக உயரத்தில் உள்ளன. எப்படியும் என்னால் முடியாது. திராட்சைகளை எப்படி பறிப்பது என்று வெகு நேரம் அங்கு உட்கார்ந்து யோசித்தது. திடீரென எழுந்து தனக்குள் சொல்லிக் கொண்டது, அந்த திராட்சைகள் புளிக்கும். எனக்கும் திராட்சை பிடிக்காது. அவற்றை தின்ன நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? திராட்சைகளை பறிக்க முடியாத நரி தனக்கு தானே சமாதானம் சொல்லி சென்றது. பசியில் வயிறு துடித்த போதிலும் நரி ஒன்னும் தின்னாமல் சென்றது. டோஃபு, நரி தான் தோல்விக்கு போலி சமாதானம் சொல்லிக்கொண்டு வெறும் கையோடு சென்றது. எப்போதும் நினைவில் கொள், தோல்விகளால் துவளாமல் மேன்மேலும் முயற்சி செய்தால்தான் உன் லட்சியங்கள் நிறைவேறும். வா, மீண்டும் முயற்சி செய்வோம். குட் நைட் டியா. குட் நைட் டோஃபு. ராபுன்செல். ஒரு சமயம் தனிமையில் இருக்கும் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள மிகவும் விரும்பினார்கள். அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் தன்னந்தனியே வாழ்ந்து வந்தனர். வீட்டின் பின்பக்கம் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதன் வழியே ஒரு அழகான தோட்டத்தை பார்க்க முடிந்தது. தோட்டத்தில் அழகிய மலர்களும் மூலிகை செடிகளும் இருந்தன. அந்த தோட்டத்திற்குள் நுழைய ஒருவருக்கும் துணிவில்லை. ஏனெனில் அது டேம் காத்தல் என்ற சூன்யக்காரிக்கு சொந்தமாக இருந்தது. ஒரு நாள் மனைவி ராம்பியன் என்ற செடியை பார்த்தாள். எனக்கு அந்த செடியிலிருந்து செய்த சாலட் சாப்பிட
ஆசையாக இருக்கிறது. ஓ, ஆனால் அது அந்த சூன்யக்காரிக்கு சொந்தமானது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு அந்த ராம்பியன் சாப்பிட ரொம்ப ஆசை. சரி கண்ணே, உனக்காக முயற்சி செய்கிறேன். நடு இரவில் கணவன் சூன்யக்காரியின் தோட்ட சுவரை ஏறி குதித்து ராம்பியன்ஸ் செடிகளை பறித்தான். அவன் ராம்பியன்ஸை வீட்டிற்கு கொண்டு போனான். மனைவி அதை சாலட் செய்து சாப்பிட்டாள். ஆனால் அன்று இரவு கதவை தட்டும் ஓசை கேட்டது. ஏதோ தவறு நடக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். என்ன தைரியம் உனக்கு? திருடனை போல் என் தோட்டத்திற்கு வந்து ராம்பியன்ஸ் தேடி உள்ளாய். இதற்கு நீ கஷ்டப்பட போகிறாய். ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள். என் மனைவி ஜன்னல் வழியே ராம்பியன்ஸ் பார்த்து ரொம்பவும் ஆசைப்பட்டதனால் என்னால் மறுக்க முடியவில்லை. ஓ, அது உண்மையானால் நீ உன் மனைவிக்கு எவ்வளவு ராம்பியன்ஸ் வேண்டுமோ எடுத்துக்கொள். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? உன் மனைவி பெறும் குழந்தையை நீ எனக்கு தர வேண்டும். பயத்தில் இருந்த அவன் எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டான். நாட்கள் சென்றன. அந்த தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அன்று இரவே சூன்யக்காரி வீட்டிற்கு வந்து குழந்தையை எடுத்து சென்றாள். பெற்றோர்கள் சோகத்தில் இருந்தனர். நீ மிகவும் அழகான பெண் குழந்தை. இனி உன் பெயர் ராபுன்செல். நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன். சூன்யக்காரி குழந்தையை கதவுகள் மற்றும் படிகள் இல்லாத ஒரு சிறு ஜன்னல் மட்டுமே உள்ள ஒரு கோட்டையில் அடைத்தாள். வருடங்கள் ஓடின. ராபுன்செல் நீண்ட பொன்னிற கூந்தலோடு மிக அழகான பெண்ணாக வளர்ந்தாள். கொடிய சூன்யக்காரி அவளை வெளியே செல்ல அனுமதிக்காததால் ரசிப்பாரின்றி அவள் அழகு வீணாயிற்று. வருத்தமுற்ற ராபுன்செல் சிறிய ஜன்னல் அருகே நின்று கொண்டு சோக பாட்டுக்களை பாடினாள். சூன்யக்காரி ராபுன்செலை பார்க்க வரும்போதெல்லாம் கூந்தலை நீட்டிவிடும்படி சொல்லுவாள். ராபுன்செல், ராபுன்செல், கூந்தலை அவிழ்த்து விடு. ஒரு நாள் ராபுன்செல் ஜன்னல் அருகே நின்று கொண்டு சோக பாடல்களை பாடிக்கொண்டிருந்த போது ஒரு அழகான ராஜகுமாரன் அந்த வழியே சென்று கொண்டிருந்தான். பாட்டை கேட்டு நின்ற அவன் இந்த இனிமையான குரல் எங்கிருந்து வருகிறது என்று இங்கும் அங்கும் பார்த்தான். ஓ, எவ்வளவு அழகான பாட்டு! யார் இவ்வளவு இனிமையாக பாடுகிறார்கள்? அந்த இனிமையான குரல் அந்த கோட்டையிலிருந்து வருகிறது என்று அறிந்த அவன் கோட்டையின் மேல் ஏறுவதற்கு கதவை தேடினான். ஆனால் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் ஏமாற்றத்தோடு வீடு சென்றான். ஆனால் ராபுன்செலின் குரல் அவன் இதயத்தை கவர்ந்து விட்டது. தினமும் ராபுன்செலின் பாட்டை கேட்க காட்டிற்கு செல்லத் தொடங்கினான். ஒரு நாள் ஒரு மரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்து அவன் சூன்யக்காரி வருவதை பார்த்தான். அவள் பேசுவதை கேட்டான். ராபுன்செல், ராபுன்செல், உன் கூந்தலை எனக்கு அவிழ்த்து விடு. பிறகு ராபுன்செல் தன் நீண்ட அழகிய கூந்தலை அவிழ்த்து விட்டாள்.
சூன்யக்காரி அதை பிடித்துக்கொண்டு கோட்டையின் மேல் ஏறினாள். ஓ, கோட்டையின் மேல் இப்படிதான் ஏறணுமா? இப்போ புரிந்தது. மறுநாள் இருட்டுகிற நேரத்தில் ராஜகுமாரன் கோட்டைக்கு சென்றான். ராபுன்செல், ராபுன்செல், உன் கூந்தலை எனக்கு அவிழ்த்து விடு. உடனே கூந்தல் கீழே வந்தது. ராஜகுமாரன் மேலே ஏறினான். ஓ, நீ யாரு? ஓ கடவுளே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? என் இதயத்தை உன்னிடம் இழந்து விட்டேன். என்னை மணந்து கொள்வாயா? என் மனைவியாய் என் ராஜ்யத்தில் என்னோடு இருக்கிறாயா? ஓ ராஜகுமாரா, எனக்கும் அதில் சம்மதம். ஆனால் இந்த சூன்யக்காரி இந்த கோட்டை விட்டு என்னை வெளியே விட மாட்டாள். உன்னை பற்றி தெரிந்தால் உன்னை கொன்று விடுவாள். எனக்கு கவலை இல்லை. நீ என்னோடு இப்போ வருகிறாய். வா, போகலாம். ராஜகுமாரா, நான் உன்னோடு வருவதற்கு தயார்தான். ஆனால் நான் எப்படி கீழே இறங்குவது? நான் கூந்தலை கீழே தொங்கவிட்டால் நான் எப்படி இறங்குவேன்? நீ சொல்வது சரி. நீ போய்விடு, சூன்யக்காரி வந்து விடுவாள். சரி, கவலைப்படாதே ராபுன்செல். நான் ஏதாவது யோசித்து நாளை மீண்டும் வருகிறேன். ராஜகுமாரன் கீழே இறங்கும் போது சூன்யக்காரி அவனை பார்த்து விட்டாள். ஓ, அவன் ராபுன்செலை கொண்டு செல்ல போகிறான். இதற்கு இருவருமே தண்டனை பெற வேண்டும். ராபுன்சலை கூந்தலை கீழே தொங்கவிட சொல்லி சூன்யக்காரி கோட்டையின் மேல் ஏறினாள். நன்றி கெட்ட பெண்ணே, என்னை எப்படி நீ ஏமாற்ற நினைக்கலாம்? இதற்கு தண்டனை பெற வேண்டும். சூன்யக்காரி ஒரு பெரிய கத்திரிக்கோலுடன் அவளது அழகான நீண்ட கூந்தலை வெட்டிவிட்டாள். ராபுன்சலை துக்கத்திலும் துன்பத்திலும் வாழும்படி ஒரு பாலைவனத்தில் விட்டு சென்றாள். மறுநாள் மாலை ராபுன்சலை கூட்டி செல்ல ராஜகுமாரன் மீண்டும் வந்தான். ராபுன்செல், ராபுன்செல், உன் கூந்தலை அவிழ்த்து விடு. கொடிய சூன்யக்காரி ராபுன்சலிடம் இருந்து வெட்டிய கூந்தலை கீழே இறக்கினாள். ராஜகுமாரன் அதன் மேல் ஏறினான். ராஜகுமாரன் ஜன்னல் அருகே வந்தபோது கொடிய சூன்யக்காரி பின்னலை வெட்டி எறிந்தாள். ராஜகுமாரன் கோட்டையின் கீழே இருந்த முள் புதரில் விழுந்தான். முட்கள் கண்களை குத்தியதால் ரத்தம் வடிந்து அவன் கண்கள் குருடாயின. சூன்யக்காரி அவனை சபித்தாள். அவனும் கண் பார்வை இழந்து காட்டுகளில் திரிந்து கொண்டு மோசமான நிலையில் உயிர் வாழ்ந்தான். 2 வருடங்களாக கஷ்டத்தோடு சுற்றித் திரிந்த அவன் கடைசியாக சூன்யக்காரி ராபுன்சலை விட்டு சென்ற பாலைவனத்தை அடைந்தான். அங்கு திடீரென அவன் நேசித்த சோகமான குரலை கேட்டான். மகிழ்ச்சியில் உரக்க கத்தினான். அந்த குரல், அந்த குரல், அது நீயா ராபுன்செல்? உண்மையிலேயே நீயா? குரல் வந்த திசையில் சென்றான். அருகே சென்றபோது ராபுன்செல் சொன்னாள், ராஜகுமாரா, நீ என்னை கண்டுபிடித்து விட்டாய். நீ இல்லாத குறையை நான் உணர்ந்தேன். என் ஆனந்த கண்ணீரை தடுக்க முடியவில்லை. அவளுடைய 2 கண்ணீர் துளிகள் அவன் கண்களில் பட்டு அவை பிரகாசித்தன. அவனுக்கு மீண்டும் முன்போல் பார்க்க முடிந்தது. என்னால் பார்க்க முடிகிறது. ஓ ராபுன்செல், அவை நம்மை என்ன செய்து விட்டன? வா, நம் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்வோம். அவன் அவளை தன் ராஜ்யத்திற்கு கூட்டி சென்றான்.
ஒரு வருடம் கழித்து ராபுன்செல் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றாள். குழந்தை அவளைப் போலவே இருந்தது. அவர்களும் நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். எழுந்திரு டோஃபு, ஸ்கூலுக்கு லேட் ஆகிவிடும். எழுந்திரு டோஃபு. டியா, நீயா? என்ன ஆயிற்று? அது வந்து தெரியும் தெரியும், கனவு கண்டிருக்கிறாய். சரி சரி, எழுந்து ரெடியாகு. ஐயோ, யாராவது உதவுங்களே, ஒரு பூச்சி என்னை கடித்து விட்டது. அப்படியா? கொஞ்சம் ஐஸ் கட்டியை வைக்கிறேன். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். நரியும் நாரையும். ஒரு சமயம் ஒரு நரியும் நாரையும் நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் நரி நாரையை விருந்துக்கு அழைத்தது. நண்பா, நான் உன்னை என் வீட்டிற்கு சாப்பிட அழைக்க விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு சுவையான சூப் செய்து தருவேன். நான் நிச்சயமாக வரேன். சொல்லியபடியே நரி ஒரு சுவையான சூப் செய்தது. அந்த கெட்டிக்கார நரி கீழ்த்தனமான ஒரு தந்திரம் செய்தது. அன்று மாலை நாரை வந்தபோது நரி ஆழமற்ற பாத்திரத்தில் சூப் கொடுத்தது. நரி எளிதாக சாப்பிட்டது. ஆனால் நாரையின் அழகின் நுனி மட்டுமே நினைந்தது. அதனால் சூப் குடிக்க முடியவில்லை. நானே இந்த சுவையான சூப் செய்தேன். விரும்பி அதை குடி நீ. பாவம் நாரை ஒன்றும் சொல்லாமல் விரும்பி குடிப்பது போல் நடித்தது. கடைசியில் பசியோடு நாரை வீடு சென்றது. ஒரு வாரம் கழித்து நாரை நரியை மதியம் சாப்பிட வீட்டுக்கு அழைத்தது. நரியே, என் வீட்டில் சாப்பிட வருவாயா? நான் மீன் கறி சமைக்கப் போகிறேன் என்றது நாரை. நன்றி நாரையே, வருவதில் எனக்கு சந்தோஷம் என்றது நரி. நாரை சுவையான மீன் உணவு செய்தது. நரி வந்தவுடன் நாரை ஒரு கூஜாவில் மீன் கறியை கொடுத்தது. நரி பசியோடு அந்த உணவை வெறுத்து பார்த்தது. ஆனால் ருசிக்க முடியவில்லை. தன்னுடைய தடித்த நீண்ட மூக்கை கூஜாவில் நுழைத்து நரியால் சாப்பிட முடியவில்லை. கூஜாவின் வெளிப்புறத்தை மட்டுமே நக்க முடிந்தது. நண்பா, உணவு ருசியாக இருந்ததா? அது உனக்காகவே நான் தயார் செய்தது என்று நாரை கேலி சிரிப்போடு கேட்டது. நரிக்கு தான் நாரைக்கு செய்த ஈனச் செயல் நினைவுக்கு வந்தது. புத்திசாலி நாரை தனக்கு நல்ல பாடம் கற்பித்ததை உணர்ந்தது. நாரை தன் உணவை உணர்ந்தது. பார்த்திருந்த நரி பசியோடு வீடு சென்றது. பாரு டோஃபு, நரி நாரைக்கு தவறி இழைத்தது. அதையே நாரை நரிக்கு திரும்பி செய்தது. புரிந்து கொள், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இப்போ எனக்கு புரிகிறது. உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்செட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.